எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஃபார்மா பீஸ்னா என்ன, நாம இந்தியாவில் இருக்கிற பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல ஒரே டைம்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். மருந்து மாத்திரை இது சம்பந்தப்பட்ட டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசியமான தேவை. அப்படிங்கிறப்ப அதை ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிஸ் நம்ம போர்ட்ஃபோலியோல இருக்கும்போது அது நமக்கு ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமா ஒர்க் ஆகும். இந்தியால சன் ஃபார்மா, டாக்டர் ரெட்டி, சிப்லா, சைடஸ் வெல்னஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இருக்கு. அவங்க மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்காங்க. பட் அவங்களோட ஷேர் பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு டாக்டர் ரெட்டி 1500 ரூபாயில இருக்கு, சன் ஃபார்மா 1500 ரூபாய் கிட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்மளால டைரக்டா கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபார்மா பீஸை கன்சிடர் பண்ணலாம். அந்த ஃபார்மா பீஸ்னா என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபார்மபீஸ் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட்ல இருக்கிற ஒரு இடிஎஃப். இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அப்படின்னா என்னன்னா ஒரு செட் ஆஃப் ஃபண்ட்ஸை அதோட அண்டர்லையிங் அசட்டா வச்சுக்கிட்டு அதை வச்சு இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுவும் ஒரு ஷேர் மாதிரி தான் ட்ரேட் ஆகும். இது வாங்குறது மூலமா நமக்கு அந்த இடிஎஃப்ல என்னென்ன ஷேர்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ஒட்டுமொத்த கம்பெனிலையும் நமக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இடிஎஃப் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. உதாரணத்துக்கு இந்தியாவில் இருக்கிற இந்த நிப்பான் இந்தியா அப்படிங்கிற அந்த இடிஎஃப் தான் ஃபார்மா பீஸ்ன்னு சொல்லி ஜெனரலா சொல்றாங்க. அந்த ஃபார்மா பீஸ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 20 கம்பெனிஸ் இருக்கு. டாப் 20 ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே அந்த இடிஎஃப் குள்ள இருக்கு. அவங்களோட டாப் ஹோல்டிங்ஸ் பாத்தீங்கன்னா சன் ஃபார்மா 22% அவங்க வச்சிருக்காங்க, டாக்டர் ரெட்டி 10%, சிப்லா 11%, டெவிஸ் லெபார்டரிஸ் 11%, லூபின் 6% கிட்ட அவங்க ஹோல்ட் பண்றாங்க. இந்த இடிஎஃப் ஓட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.21%. இதை கன்சிடர் பண்றதன் மூலமா நமக்கு இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாத்துலயுமே ஒரு எக்ஸ்போசர் கிடைக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 22 ரூபாய் ரேஞ்சில தான் இருக்கு. நம்மளால பீரியாடிக்கலா டெய்லி கன்சிடர் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஃபார்மா பீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது நல்ல வழிவகையா இருக்கும். நான் பர்சனலா இந்த ஃபார்மா பீஸை அப்பப்போ கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இந்தியன் பார்மசூட்டிக்கல் செக்டர் அப்படிங்கிறது நல்லாவே க்ரோத் ஆயிட்டு இருக்கிற ஒரு செக்டர். அது மட்டும் இல்லாம எக்ஸ்போர்ட் சைடு இந்தியால பெரிய அளவுல எக்ஸ்போர்ட் ஆகிறது சர்வீஸுக்கு அப்புறம் பார்மசூட்டிக்கல் தான். ஸோ எக்ஸ்போர்ட் மூலமாவும் அவங்களுக்கு நிறைய ரெவன்யூ வருது. அது அவங்களுக்கு டாலர்ல வருது. டாலருக்கு எகெயின்ஸ்டான இந்தியன் ரூபாயோட வேல்யூ நமக்கே தெரியும் டிப்ரிஷியேட் ஆயிட்டே இருக்கு. அதன் மூலமா இவங்களோட ரிசல்ட்ஸ்ல இவங்களுக்கு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அப்படிங்கிறதுனால பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஃபார்மா பீஸை நம்ம அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த ஃபார்மா செக்டர்ல ரீசெண்டா நடந்திருக்க டெவலப்மெண்ட்ஸையும் அப்படியே பார்க்கலாம். ட்ரம்ப் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பார்மசூட்டிக்கல் இம்போர்ட்ஸ் மேல நான் டேரிஃப் போட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் என்ன காரணமா சொல்றாருன்னா யூஎஸ்ல யூஸ் பண்ற எல்லா பார்மசூட்டிக்கலுமே யூஎஸ்லயே மேனுஃபேக்சர் பண்ணதா இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ட் கோல். அதை நாங்க அடையணும் அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் பார்மசூட்டிக்கல் இம்போர்ட் ஆகுதோ அந்த பார்மசூட்டிக்கல்ஸ் மேல நாங்க டேரிஃப் போடலான்னு இருக்கோம். அதை நான் நெக்ஸ்ட் வீக் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் அனௌன்ஸ் பண்ணும்போது 2 டிஜிட் ஒரு அளவுல தான் டேரிஃப் போடுவோம். பட் ஆனா அதை நான் பீரியாடிக்கலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவேன். 1.5 இயர்ஸ்க்குள்ள 150% வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. வேணும்னா நான் 250% டேரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே நிப்டி ஃபார்மா கீழே விழுந்தது இன்னைக்கு. அதே மாதிரி இடிஎஃப்பும் கரெக்டா இருந்தது. ஆக்சுவலி ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாத்துமே இந்த யூஎஸ் டேரிஃப் இஷ்யூஸ்னால லாஸ்ட் 1 வீக்காவே கிட்டத்தட்ட ஒரு 7% கிட்ட கீழே விழுந்திருக்கு. பட் ஆனா இது ஒரு ஷார்ட் டர்ம் பிளிப்பா தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரி இஷ்யூஸ் ஒரு 6 மாசம் இல்ல 1 வருஷம் கூட இருக்கலாம். ஆனா பார்மசூட்டிக்கல்ங்கிற ரொம்ப அத்தியாவசியமான தேவை அப்படிங்கிறதுனால இவ்வளவு டேரிஃப்லாம் யூஎஸ்ஆல போட முடியுமா? அப்படி போட்டா யூஎஸோட கன்சூமர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லாம இந்தியால இருக்க பெரிய பெரிய கம்பெனிஸ் வேற வேற கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, டொமஸ்டிக்லயும் அவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது லாங் டேர்ம்ல அவங்களை பாதிக்காது அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனாலதான் இந்த டைம்ல இந்த இடிஎஃப் கன்சிடர் பண்றது அப்படிங்கிறது எனக்கு ஓகேவா இருந்தது. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்னதுதான், மார்க்கெட் எப்பெல்லாம் ரொம்ப ஃபியரா இருக்கோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி நல்ல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வேல்யூவா நமக்கு ஒரு அது ஒண்ணு கிடைக்கும்.
ஸோ அதனால தான் இந்த பீரியட்ல நான் வந்து இந்த வீடியோவை போடுறதுக்கான காரணமும், இந்த ஃபார்மா இடிஎஃப்ஸை செக் பண்ணி பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கம்பெனிஸ்லேருந்துமே உங்களுக்கு ஒரு ஹோல்டிங்ஸ் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப ரிஸ்க் வந்து அதை வந்து மிட்டிகேட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ற ரேஞ்சிலையும் வந்து இது இருக்கும். நீங்க டெய்லியோ இல்லை வீக்லியோ ஒரு அமௌண்ட்டை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்றது மூலமா இந்த ஃபார்மாசெக்டிக்கல் செக்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். இதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.